மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தர 10ஆம் ஆண்டு பகுதியுடைய இலக்கண பகுதி வரிசையை முழுமையாக அவதானித்து உள்ளோம். இலக்கண பகுதியை முழுமையாக நாங்கள் அவதானித்து அதில் வார விடயங்கள் எல்லாம் என்னால் விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது. தமிழானது 5000 ஆண்டுகளாகவே இலக்கியம் பெற்று வளர்ந்துவிட்ட மொழி. இலக்கியம் என்னென்றால் காலத்தை பிரதிபலித்து காட்டுகின்ற கால கண்ணாடியை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா இலக்கியம். காலத்தை பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு கால கண்ணாடி இலக்கியம் என்று சொல்லப்படும். தமிழ் 5000 ஆண்டுகளாகவே இலக்கியம் பெற்று வளர்ந்துவிட்ட மொழி. அதனால் எழுத்துக்கள் அடிக்கடி மாறவில்லை. எழுத்துக்கள் அடிக்கடி என்ன செய்யலைன்னா மாறவில்லை. கிரந்தெழுத்து எவ்வளவோ வேகமாக தமிழ்நாட்டில் பரவியது. பழைய கோயில்களிலும் வேறு இடங்களிலும் கிரந்த எழுத்திலே கல்வெட்டுக்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்று தமிழ்நாட்டில் கிரந்த எழுத்து இருந்த இடம் தெரியாமல் மறந்து போய்விட்டது. இன்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா கிரந்த எழுத்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. காரணம் என்ன? தமிழ் எழுத்து நெடுங்காலம் பண்பட்டு அமைந்து மாறுதலுக்கு இடம் தரவில்லை. கால் என்ற எழுத்தே தமிழ்ல உண்டு. தேவ நாகரியிலும் கிரந்த எழுத்திலும் கா 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 என்று 4 வகையான எழுத்துக்கள் உண்டு. ஒலியை பார்த்தால் கா கா என 2 வகை தமிழில உண்டு. 2 ஒலிக்கும் ஒரே எழுத்து பயன்படும். கதவு என்று சொல்வதில் கா வன்மையாக ஒலிக்கிறது. நகம் என்று சொல்வதில் கா மென்மையாக ஒலிக்கிறது. இதில் ஒன்றும் தவறு இல்லை, இடையூறும் இல்லை. அதனால்தான் இன்று வரையிலும் பழைய முறையிலே ஓர் எழுத்தை பயன்படுத்தி வருவோம். அதாவது ஒரு எழுத்து தன்னுடைய இயல்பான ஒலியில இருந்து வேறு வகையில அதை மாறி ஒலிச்சால் அதை நாங்கள் தமிழ் இலக்கணத்தின்படி மாற்று ஒலி என்று நாங்கள் அழைத்துக் கொள்வோம். இப்படி சொல்வதால் தமிழ் எழுத்து முறையில் ஒரு வகை மாறுதல் ஏற்படவில்லை என்று எண்ணக்கூடாது. சித்திர எழுத்து வட்ட எழுத்தாகி வட்டெழுத்தும் பிறகு மாறி வளரவில்லையா? அதுபோல பிற்காலத்திலும் அந்த எழுத்துக்கள் ஓரளவு மாறி வளர்ந்திருக்கிறது. அந்த எழுத்துக்கள் ஓரளவு மாறி வளர்ந்திருக்கிறது. திருவள்ளுவர் எழுதிய பழைய தமிழ் எழுத்து வேறு, இப்போது நாம் எழுதும் எழுத்து வேறு. திடீரென்று அந்த திருவள்ளுவர் இப்போது நம்முடைய வருவார். ஆனால் நாம் எழுதும் தமிழ் எழுத்துக்கள் சிலவற்றை படிக்க தெரியாமல் இது ஒரு புதிய மொழி என்று எண்ணினாலும் எண்ணுவார். நாம் மரம் என்று எழுதும் போது எப்படி எழுதுகிறோம்? முதல் எழுத்தாகிய மா எப்படி எழுதுகிறோம்? டாவை போல எழுதி பிறகு வளைத்து மடக்குகின்றோம். திருவள்ளுவர் காலத்தில் பா போல எழுதி அதன் நடுவில் ஒரு புள்ளி இட்டார்கள். அதை நாம் உப்பண்ணா என்று படிப்போம். திருவள்ளுவர் நம் எழுத்தை பார்த்தால் மரம் என்ற எழுத்தை புது எழுத்தென எண்ணி படிக்க தெரியாமல் நிற்பார். அவ்வாறு மரம் என்று எழுதினால் நாம் பிரப் என்று படிப்போம். மரம் என்று எழுதினால் அவரால் படிக்கவே முடியாது. எண்ணி பார்த்தால் இது வேடிக்கையாக இருக்கிறது. எழுத்துக்கள் என்ன செய்கிறாண்டால் ஆரம்பத்தில் இருந்த எழுத்துக்களுக்கும் இப்போது நாம் பயன்படுத்தி வர எழுத்துக்களுக்கும் இடையே
வேறுபாட்டு தன்மைகள் காணப்படுகின்றன. அந்த வேறுபாட்டு தன்மைகளை நாங்கள் அறிந்தால் என்னவா இருக்க வேண்டாம், அது என்னவா இருக்க வேண்டாம், மாற்றங்களுக்கு உட்பட்டு என்ன செய்யறால் பயன்படுத்தி வருவதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சொல்ற விளங்கிட்டா? ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் எழுத்துக்களும் இப்போது பயன்படுத்தப்படுகிற தமிழ் எழுத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது அதிலே சில மாறுதல்கள் அல்லது மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மா என்ற எழுத்து இப்படி வளர்ந்தது போலவே இன்னும் பல எழுத்துக்கள் உருவம் மாறியிருக்கின்றன. தொல்காப்பியம் என்ற பழைய இலக்கண நூலில் ஏனா கம ஓனா என்ற 2 எழுத்துக்களுக்கும் புள்ளி உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலகுத்து புள்ளி இல்லாவிட்டால் அவற்றை ஏஎன்னா ஓவன்னா என்று பழங்காலத்தில் படிப்பார்கள். நாம் எழு என்று எழுதுவதை அவர்கள் ஏழு என்று படித்தார்கள். அவர்கள் ஏடு என்று எழுதியதை நாம் எடு என்று படிப்போம். இப்படியே ஓனா கம ஓவன்னா என்ற 2 எழுத்துக்களும் சிறு மாறுதல் உண்டு. இவை யாரால் ஏற்படுத்தப்பட்டன? 300 ஆண்டுகளுக்கு முன்பு பெஸ்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதிரியார் இத்தாலி தேசத்திலிருந்து இங்கே வந்தார். அவர் தமிழ் கற்றுக்கொண்டார். வீரமா முனிவர் என்ற ஒரு தமிழ் பெயரை வைத்துக் கொண்டார். அவர் செய்த மாறுதலால் தான் ஏனா கம ஏஎன்னா ஓனா கம ஓவன்னா என்று இப்போதுள்ள உருவங்கள் ஏற்பட்டன. ஐயன்னா ஒவ்வொன்னா என்ற 2 எழுத்துக்களும் மிக பழங்காலத்தில் இல்லை. அது 2ம் கூட்டுயிர் என்று சொல்லப்பட்டது. அவைகள் பிறகு ஏற்பட்டவை. இவ்வாறு காலப்போக்கில் சிற்சில மாறுதல்கள் ஏற்பட்டன. ஆகவே எழுத்துக்கள் எல்லாம் படிப்படியாக ஏற்பட்டு வளர்ந்து வந்தவைகளை பாட்டும் வசனமும் ஆகிய இலக்கியம் எழுதி வைக்கும் முறை ஏற்பட்ட பிறகுதான் அந்த வளர்ச்சி நின்று விடுகிறது. எழுத்துக்கள் வளர்ந்தாலும் வளராவிட்டாலும் மாறினாலும் மாறாவிட்டாலும் ஒலிகள் வளர்ந்து பெருகி விடுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தனித்தனியாக குறிப்பதற்கு போதுமான அடையாள எழுத்துக்கள் இருப்பது இல்லை. தமிழிலும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. உலகத்தில் உள்ள பேச்சு மொழிகள் எல்லாவற்றிலும் இந்த நிலைமை உண்டு. எழுத்து முறை என்பது ஒரு மொழிக்கு ஒரு கருவி. அது குறையற்றதாக இருப்பது அருமை. அது கூடிய வரையில் பயன்பட்டால் போதும். தமிழ் எழுத்து முறை அந்த வகையில் போதுமான பயன் தருவதாக இருக்கிறது. கூடிய வரையில் நன்றாகவுமே அமைந்திருக்கிறது. இது டாக்டர் மூனா வரதராசன் எழுதிய ஒரு கட்டுரை பகுதியாக தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை பகுதியிலே தமிழ் எழுத்துக்களை பற்றிய சில அடிப்படையான சில விளக்கங்களை டாக்டர் மூனா வரதராசன் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். எழுத்துக்கள் என்பது எந்த ஒரு மொழிக்கும் அடிப்படை ஆனதாக இருக்க வேண்டும். அந்த எழுத்துக்களினுடைய தன்மையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் கையாண்ட எழுத்து வகைக்கும் தமிழ் எழுத்துக்களை பற்றிய சில அடிப்படையான சில விளக்கங்களை டாக்டர் மூனா வரதராசன் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். எழுத்துக்கள் என்பது எந்த ஒரு மொழிக்கும் அடிப்படை ஆனதாக இருக்க வேண்டும். அந்த எழுத்துக்களினுடைய தன்மையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் கையாண்ட எழுத்து வகைக்கும் இப்பே நாங்கள் கையாண்டு வருகின்ற எழுத்து வகைகளுக்கும் இடையே
வேறுபாடுகள் மாற்றங்கள் என்ன செய்யறா ஏற்பட்டு உள்ளது. அந்த மாற்றங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், அறிந்து தெரிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயன்படுத்திக் கொள்வது என்னவா இருக்க வேண்டாம், சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதான் இந்த கட்டுரை பகுதியில் டாக்டர் மூனா வரதராசன் அவர்கள் குறிப்பிடுகின்ற பிரதானமான கருத்தாக இருக்கிறது. இது 10ஆம் ஆண்டு பகுதியில் வருகின்ற ஒரு பிரதானமான என்னவா இருக்கின்றால் ஒரு கட்டுரை பகுதியாக காணப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். சரிதானே? இதன் பிற்பாடு வாரவிடயம் ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் முடிஞ்சதன் பிற்பாடு அடுத்ததாக அந்த பாடத்துக்கு பின்னால வார இலக்கண பகுதி ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்கியம், அந்த வாக்கியங்களை அமைப்பு அடிப்படையிலான வகைப்படுத்துகின்ற வகைப்பாட்டை நாங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். வாக்கியம் என்றால் சொற்கள் பொருள்பட தொடர்ந்து வந்து ஒரு முற்று பெற்ற ஒரு பொருளை தருமாயின் அதை நாங்கள் வாக்கியம் என்று அழைப்போம். இந்த வாக்கியம் அமைப்பு அடிப்படையில் வகைப்படுத்தி கொள்ளப்படும், பொருள் அடிப்படையில் வகைப்படுத்தி கொள்ளப்படும். அமைப்பின் அடிப்படையில் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். பொருள் அடிப்படையில் கூட்டு வாக்கியம், வினா வாக்கியம், ஏவல் வாக்கியம், வியங்கோல் வாக்கியம், மெய்ப்பாட்டு வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். அவைக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அமைப்பு அடிப்படை என்ற பிள்ளைகள் அந்த வாக்கியம் ஒன்று கூறுகின்ற எழுவாய், பயனிலை என்பவற்றை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு அமைப்பு அடிப்படையிலான வகையாக இயக்கம். பொருள் அடிப்படையிலான வகை என்றால் அந்த வாக்கியம் ஒன்று கூறுகின்ற செய்தியினை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடாக காணப்படும். இது எல்லாம் ஏற்கனவே வகுப்புகளில் விளங்கப்படுத்தப்பட்டு உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் தரப்பட்டு இருக்கின்றது. அதை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் படித்து கொள்ள வேண்டும். 10ஆம் ஆண்டில் வருகின்ற இலக்கண பகுதிகள் பிறகு 11ஆம் ஆண்டிலையும் என்ன செய்யறால் திரும்பி வருகிறது. தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம், அதே மாதிரி பொருள் அடிப்படையில் கூட்டு வாக்கியம், வினா வாக்கியம், ஏவல் வாக்கியம், வியங்கோல் வாக்கியம், மெய்ப்பாட்டு வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகைகளை நீங்கள் அவதானித்து கொள்ளுதல் வேண்டும். இதில் வார பயிற்சிகளை நாங்கள் ஓரளவு விளங்கி கொண்டு செய்தால் இந்த பயிற்சிகள் மாறித்தான் உங்களுக்கு என்ன செய்யறால் எக்ஸாம் பேப்பர்லையும் பரீட்சை வினாத்தாட்களையும் இதை அடிப்படையாக கொண்ட அந்த கேள்விகள்லாம் என்ன செய்யுமாண்டா உங்களுக்கு வரக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கு. தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படுவது ஒரு தலைமை தொடரும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும் பொருத்தமான நிரப்பி தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அதை கலப்பு வாக்கியம் என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். கூட்டு வாக்கியம் என்றால் 2
அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு முற்று பெற்ற ஒரு பொருளினை தருமாயின் அதை நாங்கள் கூட்டு வாக்கியம் என்று நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அழைத்து கொள்ள முடியும். கூட்டு வாக்கியம் ஒன்று வரைக்க பிள்ளைகள், அந்த கூட்டு வாக்கியத்தில் இணைப்பிடை சொற்கள் கொண்டு அந்த வாக்கியம் இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். என்ற இணைப்பிட சொல் வரும், அல்லது என்ற இணைப்பிட சொல் வரும், ஆ என்ற இணைப்பிட சொல் வரும், ஆனால் என்ற இணைப்பிட சொல் வரும், ஆகவே என்ற இணைப்பிட சொல் வரும், செய்து என்ற எச்சம் வரும். செய்ய என்ற எச்சம் என்று அந்த கூட்டு வாக்கியத்தில் இணைப்பிட சொற்கள் கொண்டு அந்த வாக்கியம் இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதன் பிற்பாடு கலப்பு வாக்கியம் ஒரு தலைமை தொடரும், ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடரும் பொருத்தமான நிரப்பி தொடரை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு வருமாயின் அது கலப்பு வாக்கியம் என்று அழைக்கப்படும். இனி இந்த பயிற்சியற்கா செய்யும். தனி வாக்கியங்களுக்கு 5 உதாரணங்கள். தனி வாக்கியம் என்றால் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்ட வாக்கியத்தை சொல்லுவோம் தனி வாக்கியம். ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டதாக நீங்கள் தனி வாக்கியம் பெறக்கூடிய மாதிரி உதாரணம் எழுதினால் போதுமானது. அவன் புத்தகத்தை வாசித்தான், கமலா படித்தாள், சிறந்த புலவன் கவிதைகளை இயற்றினான், ஆசிரியர் பாடத்தை படிப்பித்தார், கண்ணன் விரைவாக ஓடினான். எழுவாய் பயனிலை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த வாக்கியம் அமைந்திருக்குமாயின் அதை சொல்லுவோம் நாங்கள் தனி வாக்கியம் என்று. கூட்டு வாக்கியத்தில் பாருங்கோ, குகனும் ராமனும் படகில் ஏறினர். இவ்வாக்கியத்தில் காணப்படும் சமநிலை வாக்கிய தொடர்கள். குகன் படகில் ஏறினான் என்பது ஒரு சமநிலை வாக்கியம், ராமன் படகில் ஏறினான் என்பது இன்னொரு சமநிலை வாக்கியம். இந்த 2 வாக்கியங்களும் என்ன செய்கிறாண்டா என்ற இணைப்பிட சொல்லை பயன்படுத்தி இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். குகனும் ராமனும் படகில் ஏறினர் என்று என்ற இணைப்பிட சொல்லை பயன்படுத்தி இணைக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய தேசிய கீதத்தை இந்தியர்கள் பாடினர். இவ்வாக்கியத்தை தனி வாக்கியமாக மாற்றுகிறார். ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய தேசிய கீதத்தை இந்தியர்கள் பாடினர். இவற்றை தனி வாக்கியமாக்குகிறார். ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை இயற்றினார் என்பது ஒரு வாக்கியம். தேசிய கீதத்தை இந்தியர்கள் தேசிய கீதத்தை பாடினார்கள் என்பது இன்னொரு தனி வாக்கியம். இதில் இயற்றினார் என்பது இயற்றிய என்று ஒரு எச்சமாக மாறி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது கூட்டு வாக்கியங்களுக்கு 5 உதாரணம். அதில் என்ற இணைப்பிட சொல், ஆனால் என்ற இணைப்பிட சொல், அல்லது என்ற இணைப்பிட சொல், ஆகவே என்ற இணைப்பிட சொல்,
ஆவண்ணா என்று சொல்லப்படுற இணைப்பிடச் சொல் செய்து என்ற எச்சத்தை பயன்படுத்தியான ஒரு வாக்கியம், செய்ய என்ற எச்சத்தை பயன்படுத்தியான ஒரு வாக்கியம் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இணைத்து எழுதி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்ததும் ஒரு இலகுவான பயிற்சி. பின்வரும் இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தி கூட்டு வாக்கியங்களை எழுதுக. பின்வரும் இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தி கூட்டு வாக்கியம். புறவிஞ்சால போட்டுக்கிறான், கீழே தரப்படுகிறான் 2 வாக்கியம். அந்த 2 வாக்கியங்களை இணைத்து கூட்டு வாக்கியமாக மாற்றுவது. குயில் கருப்பு நிற பறவை, குயில் இனிமையாக பாடும் பறவை. குயில் கருப்பு நிறம் பறவை, ஆனால் இனிமையாக பாடும். ஆனால் இனிமையாக பாடும் என்பது அதில் வரக்கூடிய விடயமாக இருக்கும். அப்படி இதில் கன விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு என்ன செய்யண்டா இருக்கிறது. அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு என்ன செய்யண்டா இருக்கிறது. இதில் அடுத்த ஒரு விடயம், இது ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். எழுத்துக்களின் ஒலி வேறுபாடு அல்லது மாற்று ஒலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஒரு எழுத்து தன்னுடைய இயல்பான ஒலியில் இருந்து அல்லது ஓசையில் இருந்து வேறு வகையில மாறி ஒலிக்குமண்டா அதை மாற்றொலி என்று தமிழ் இலக்கணத்தின்படி குறிப்பிடப்படும். அந்த வகையில வல்லின எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் மாற்று ஒலியாக ஒலிக்கும். இக்கண்ணா, இச்சன்னா, இட்டன்னா, இத்தன்னா, உப்பன்னா, இச்சன்னா என்று சொல்லப்படுகிற எழுத்துக்கள் தான் மாற்றொலியாக என்ன செய்யுமெண்டா ஒலித்து கொள்ளும். இது பகுதி 1 வருகின்ற ஒரு விடயம் ஆகத்தான் இந்த விடயம் என்ன செய்யறால் அமைந்திருக்கும். அதாவது மாற்றொலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். எழுத்துக்கள் தன்னுடைய இயல்பான ஓசையிலிருந்து வேறு வகையில் மாறி ஒலிப்பதை நாங்கள் மாற்று ஒலி என்று நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அழைத்து கொள்ள முடியும். இக்கண்ணா, இச்சன்னா, இட்டன்னா, இத்தன்னா, உப்பன்னா, இச்சன்னா என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்கள்லாம் மாற்று ஒலியாக அமையும் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் கட்டுரை ஆக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். இந்த கட்டுரை ஆக்கம் என்பது தமிழை பொறுத்தவரையில் பிரதானமான ஒரு விடயமாகவே இருக்கும். கட்டுரை ஆக்கம் சின்ன வகுப்பில் நாங்கள் 6ஆம் ஆண்டிலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். 10ஆம் ஆண்டுக்குத்தான் இந்த கட்டுரை என்ன செய்யறால் 250 சொற்களுக்கு குறையாமல் கட்டுரை எழுத வேண்டிய தேவைப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. அவைகள் அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கட்டுரையை தெளிவான முறையில் எழுதி கொள்ளுதல் வேண்டும்.
கட்டுரை ஆக்கமண்டா ஏதாவது ஒரு தலைப்பாக இருக்கலாம். அந்த தலைப்பில் ஒழுங்குமுறைப்படியாக எங்களோட கருத்துக்களை கட்டுக்கோப்பான முறையில் கட்டி உரைத்தல் என்னென்று சொல்லப்படும் என்றால் கட்டுரை ஆக்கம் என்று அழைக்கப்படும். கட்டுக்கோப்பான முறையில் எங்களோட கருத்துக்களை நாங்கள் கட்டி உரைத்தல நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் கட்டுரை. ஏதாவது ஒரு தலைப்பில் முறைப்படி ஒழுங்காக ஆக்க முறையில் எழுதுவது கட்டுரையாக கருதப்படும். உரைநடை வளர்ச்சி அடைந்ததன் பின்னர் கட்டுரை எழுதுதல் ஒரு தனித்துறையாக வளர்ந்திருக்கு. கட்டுரை எழுதுதல் என்பது ஒரு தனித்துறையாக வளர்ந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எங்களுடைய ஏதாவது ஒரு தலைப்பில் கருத்துக்களை வழிமுறை ரீதியாக கட்டி உரைத்தல் என்னென்று சொல்லப்படும் என்றால் கட்டுரை என்று அழைக்கப்படும். தமிழில் உரைநடை வளர்ச்சி அடைந்ததன் பின்னர் இந்த கட்டுரை எழுதுகின்ற முறை என்ன செய்திருக்கின்றால் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். கட்டுரை என்பது ஒரு என்னவாக இருக்கும் என்றால் மிக பிரதானமான ஒரு விடயமாகவே என்ன செய்யும் என்றால் காணப்படும். தமிழ் படிக்கிற மாணவர்கள் கட்டுரையை என்ன செய்யும் என்றால் தெளிவாக எழுத வேண்டியது அவர்களுடைய பிரதானமான என்னவாக இருக்கும் என்றால் உத்தி முறையாக காணப்படும். ஒரு பிரதானமான ஒரு உத்தி முறையாக காணப்படுவது கட்டுரை. ஏனென்றால் கட்டுரை எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுடைய மொழி திறன் ஆனது மேலும் என்ன செய்யப்படும் என்றால் விருத்தி அடைந்து கொள்ளும். மொழித்திறன் ஆனது மேலும் என்ன செய்யும் என்றால் விருத்தி அடைந்து கொள்ளும். சின்ன வகுப்புகளில் 6, 7, 8, 9 என்னவாயிருக்கும் என்றால் நோமலான கட்டுரைகளை நாங்கள் எழுதலாம். ஆனாலும் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டை பொறுத்தவரை கட்டுரை என்பது 250 சொற்களுக்கு குறையாது எழுதப்பட வேண்டிய ஒரு பிரதானமான விடயமாக இருக்கும். சின்ன வகுப்பில் தலைப்பை தந்துட்டு எழுத சொல்லுவான். 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டை பொறுத்தவரை ஒரு தலைப்பு ஒரு பந்தி மாறி வரும். அதை நீங்கள் வாசித்து அதற்கு ஏற்றபடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் உங்களோட கட்டுரையை எழுத வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு தேவைப்பாடொன்று காணப்படுகிறது. அந்த தேவைப்பாட்டை கருதி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கட்டுரையை எழுத வேண்டும். தலைப்பை வாசித்து என்ன தலைப்பு போட போகிறோம் என்பதை அனுசரித்து நீங்கள் கருத்துக்களை படிமுறை ரீதியாக என்ன செய்ய வேண்டாம் எழுதப்பட வேண்டும். படிமுறை ரீதியாக எழுதப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடொன்று இருக்கிறது. அப்போ இந்த கட்டுரை பற்றிய விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அடுத்த வகுப்பு இதை பற்றிய விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் படித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடொன்று இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.